ஆபிரகாம் விசுவாசத்தினால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக 25 ஆண்டுகளுக்கும் அதிகமான வருஷங்கள் காத்திருந்தான் என்று சொல்லி நாம் எல்லாரும் மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினாலே ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை விட்டு விலக பண்ணும்படியாக இஸ்மவேலின் சந்ததி உருவாகிறதற்கு தன்னுடைய தந்திரத்தை தேவ திட்டத்தை விட்டு புரட்டும்படியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் போராடினவனாகவே காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வாக்குத்தத்தத்திற்காய் முழுவதும் பூரணமாய் ஓடிவிடக்கூடாது. ஒரு வேலை செய்தால் பூரணமாய் செய்துவிடக்கூடாது. ஒரு காரியத்தை செய்தால் பூரணமான பலனை அவன் பெற்றுவிடக்கூடாது. அல்லது ஒரு சபையில சென்றால் பூரணமாய் அவன் நிலைத்திருந்த விடக்கூடாது. அல்லது ஒரு கூடாரத்திற்குள்ளே இருந்தால் தான் சொல்லுகிற நன்மைகளை பூரணமாய் செய்துவிடக்கூடாது. அவன் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணினால் அதை முழுமையாய் முடித்து விடக்கூடாது. அதனால தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலும் அதனுடைய முடிவுதான் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். காரணம், நமக்கு எதிராளியாய் செயல்படுகிற பிசாசானவன் ஆரம்பிக்கிறதான வேளையிலே மௌனமாய் இருக்கிறான், செயல்படுகிறதான வேளையிலே மௌனமாய் இருக்கிறான். ஆனால் ஒரு மனிதன் முடிக்க போகிறான் என்று தெரியும் போது, பெற்றுக்கொள்ள சமீபித்து விட்டான் என்று அறியும் போது, அல்லது இவன் நன்மைக்கு சமீபத்தில் வந்து விட்டான் என்று அறியும் போது, அவனுடைய தந்திரங்களினாலே அவனுடைய தந்திரத்தினாலே அவனை வஞ்சிக்கும்படியாக, அந்த நன்மையிலிருந்து விலத்தள்ளும்படியாக, அவன் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்திலிருந்து விலக பண்ணும்படியாக, நியமிக்கப்பட்ட நன்மையிலிருந்து தள்ளும்படியாக வெகு தீவிரமாய் போராடுகிறவனாய் இருக்கிறான். அந்த தீங்கு நாளிலே அவனை எதிர்க்கவும், அந்த தீங்கு நாளிலே சத்துருவை எதிர்க்கவும், அதை செய்து முடித்தவர்களாக தேவனுக்கு முன்பதாக நிற்கவும். ஒரு